ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிற தேவன் நல்லவர், நமக்கு நன்மை செய்வாராக. இம்மாதத்தில் லேவியராகும் புஸ்தகம் 26வது அதிகாரத்தில் 9வது வசனம், நான் உங்கள் மேல் நோக்கமாய் இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி அப்படின்னு அந்த வசனம் இருக்குன்னு பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த மாதத்துல கர்த்தர் ஒரு பெருக்கத்தை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மளோட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். என்ன உடன்படிக்கை பண்றாரு? நீங்கள் பலுகி பெருகும்படி கர்த்தர் உங்களோட உடன்படிக்கை செய்கிறார். நீங்க பலுகி பெருகும்படி கர்த்தர் உங்களோடு என்ன செய்கிறார்? ஒரு உடன்படிக்கையை கர்த்தர் செய்கிறார் என்று பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் உங்கள் குடும்பமும் பலுகி பெருகும்படிக்கு கர்த்தர் இம்மாதத்தில் உங்களோடு உடன்படிக்கை செய்கிறார். அந்த உடன்படிக்கையின்படியே கர்த்தர் உங்களை பலுகி பெருகும்படி செய்வார். நீங்களும் உங்கள் குடும்பமும் கர்த்தர் பலுகி பெருகும்படி செய்வார் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அப்படியே மாதத்தில் செய்வாராக. எசேக்கியேல் புஸ்தகம் 36வது அதிகாரத்துல 9 முதல் நீங்க 11 வசனம் வர படிச்சு பார்த்தா, அங்கே கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசி மூலம் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை தான். எசேக்கியேல் புஸ்தகம் 36வது அதிகாரத்துல 9 முதல் 11 வர கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசி மூலம் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லுகிறார். என்ன தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லுகிறார்? இஸ்ரவேல் நாடு இல்லை, இஸ்ரவேல் நாடு இடிக்கப்பட்டு கிடக்கிறது, இஸ்ரவேல்ல கட்டடம் இல்லை, எல்லாம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, இஸ்ரவேல்ல மக்கள் இல்லை. ஆனா கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசி மூலம் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த தேசம் மறுபடி கட்டப்படும் என்றும், ஆமா ஸ்தோத்திரம், இந்த தேசத்தில் வாழுகிற ஜனங்கள், ஆமீன், இஸ்ரவேலின் மனுஷர் எண்ணிக்கை குறைந்து போனாலும் அவர்களை மீண்டும் பலுகி பெருக பண்ணுவேன் என்பதுதான் அதுல கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தமாகும். ஸ்தோத்திரம். அதாவது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நாடு கடத்தப்பட்டவர்கள் திரும்பி வருவார்கள் என்றும், அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் இடிக்கப்பட்ட பட்டணம் திரும்ப கட்டப்படும் என்றும், அதிலே மனிதர்கள் குறைந்து போனார்கள், ஆகவே குறைந்து போன மனிதர்களை மீண்டும் பலுகி பெருகும்படி செய்வேன் என்பதுதான் கர்த்தருடைய வாக்கு. எசேக்கியேல் 36:9 வசனத்திலிருந்து 11 வரை அந்த வார்த்தை தேவ மனிதர் மூலம் கர்த்தர் கொடுத்த தீர்க்க தரிசன வாக்கு தத்தமாகும். அதே போலதான் இன்னைக்கும் நமக்கும் ஆண்டோடைய வார்த்தை நமக்கு இன்று வருகிறது என்று பார்க்கிறோம். ஆமென். நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியத்தில் இருப்போம் என்றால் ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். நீங்கள் பலுகி பெருகும்படி. ஆமென். நீங்கள் பலுகி பெருகும்படி ஆண்டவர் நமக்கு அதை செய்கிறார் என்று பார்க்கிறோம். எசேக்கியேல் புஸ்தகம் 36:9 பாருங்க. இதோ உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன். கர்த்தர் பாருங்க, உங்கள் பட்சத்துல இருப்பாராம். நம் பட்சத்துல கர்த்தர் இருக்கிறார். நம்மளை கண்ணோக்கி என்ன செய்வாராம்? அவர் பாப்பார் என்று சொல்லப்பட்டிருக்க பார்க்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆதியாகமம் புஸ்தகத்துல 16ல பாருங்க, ஆமா, ஆகார் என்கிற ஒரு ஆண்டவர் அங்கே சொல்றா, நீர் என்னை கண்டீர், நானும் உம்மை கண்டேன். நம்மை காண்கிற தெய்வங்க. ஆமென். நம்மை காண்கிற தெய்வம். வனாந்திரத்துல ஆமென் ஸ்தோத்திரம், நிர்பந்தமான நிலையில நிற்கிறார், வாழ வழியென்று நிற்கிறார். போக வேண்டிய பாதை தெரியல, வழியும் தெரியல, வாழ வழியும் தெரியல, போகும் பாதையும் தெரியல. எப்படி நான் வாழ போகிறேன்? எப்படி என்னால வாழ முடியும்? என் வாழ்க்கைக்கு வழி இல்லை, என் வாழ்க்கையில நான் எப்படி, இந்த பாதையும் தெரியல, எப்படி போவேன், எப்படி வருவேன் என்று அவ தவித்த வேளையில தான் கர்த்தர் ஆகாரை கண்டார். ஆகாரே கவலைப்படாதே. ஆகாரின் கண்களை கண்ட கர்த்தர் ஆகாரின் கண்களை திறந்தார். அவள் சுரக்கும் ஊற்றை அவள் பார்த்தாள். அந்த தண்ணீரை பிடிச்சு என்ன செஞ்சா? குடிச்சு பிள்ளையும் பிழைச்சது, இவளும் பிழைச்சான்னு பார்க்கிறான். ஆமென். இப்படி நம்ம வாழ்க்கையில சில இக்கட்டில் இருப்போம். எங்க போறது, எப்படி செய்யறது? ஆனா இந்த உலக கண்கள் உன்னை காணாது, ஆனா கர்த்தருடைய கண் உன்னை பார்க்காது. ஆகாரை கண்ட கர்த்தர் நம்ம என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே முடியலையே. கர்த்தர் உனக்கு புதிய வாசலை திறப்பார். ஆமென். அடைக்கப்பட்டிருக்கிற உனக்கு தெரியல, ஆனா கர்த்தருக்கு தெரியுது.
ஆமா, உன் தேவையை சந்திக்க, ஆகாரின் தேவையை சந்திக்க அங்கே ஆண்டவர் ஒரு சுரக்கும் ஊற்ற வச்சிருந்தாரு. அது ஆகாருக்கு தெரியல, ஆனா கர்த்தருக்கு தெரிந்ததுன்னு பார்க்கிறோம். ஆகார பார்த்தால் அவளுக்கு அந்த ஜீவ ஊற்ற திறந்தாதான் அவ வாழ்க்கை வளமாய் மாறும், செழிப்பாய் மாறும். ஆண்டவர் உனக்கு வாசலை திறக்கும் பொழுது உன் வாழ்க்கை செழிப்பாய் மாறிடும். ஆமென். சுரக்கும் ஊற்று ஆகாரின் வாழ்க்கையில் கர்த்தர் திறந்தவர். உன் வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு சுரக்கும் ஊற்றை இம்மாதத்தில் திறக்கிறார். நீ வற்றாத நீரூற்று போல, வளமிக்க தோட்டத்தை போல கர்த்தர் உன்னை செழிப்பாக்குவார். ஆகாரின் வாழ்க்கை செழிப்பாய் மாறியது போல உன் வாழ்க்கை செழிப்பாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய சுகத்துல, உன் சமாதானத்துல, உன் சந்தோஷத்துல ஆண்டவர் உனக்கு நல்ல செழிப்பை மாதத்துல கர்த்தர் ஆமென் கட்டளையிடுகிறார், காண்கிறார், பார்க்கிறார், உன் பட்சத்தில் இருக்கிறார். ஆமென். ஆகாரின் பட்சத்தில் இருந்தவர், இதற்கு முன்பாக ஆபிரகாம் பட்சத்தில் இருந்தவர், இதற்கு முன்பாக சாராளின் பட்சத்தில் இருந்த கர்த்தர் இப்பொழுது ஆகாரின் பட்சத்தில் இருந்து அவளுக்கு அவ வாழ்க்கை முடிந்தது என்று நினைச்சா. இவ்வளவுதான், ஒண்ணும் பண்ண முடியாது, முடிஞ்சு போச்சு. பிள்ளை சாகிறத நான் பார்ப்பதில்லை, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சார். கர்த்தர் பார்த்தார். அல்லேலூயா. கர்த்தர் பார்த்து அவ்வளவுதான், அவ்வளவுதான், என் வாழ்க்கையில எண்டு, இதான் முடிஞ்சு போச்சு, வாழ்க்கை முடிஞ்சது. ஆகார் அப்படிதான் நினைச்சா. கர்த்தர் பார்த்தா, இல்ல ஆகாரே, நான் ஒன்ன பார்க்க, உன் வாழ்க்கை இனிமேதான் ஆரம்பம், இனிதான் உன் வாழ்க்கை தொடங்கும். ஓ, நீயும் உன் பிள்ளையும் பலுகி பெருகுவீர்கள். கர்த்தர் ஆண்டவர் வாக்கு பண்ணார், ஆகாரே உன் சந்ததி பலுகி பெருகும். அதுக்குத்தான் மறைக்கப்பட்ட அடைக்கப்பட்ட அந்த ஊற்ற கர்த்தர் திறந்தார், கண்களையும் கர்த்தர் திறந்தார். ஆகாரின் வாழ்க்கையை கர்த்தர் செழிக்க பண்ணினார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை காண்கிற ஒரு தெய்வம். ஆமென். யாத்திராகமம் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் 7வது வசனத்துல பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனுடைய ஆள்களால் மிகவும் நெருக்கப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள். ஆமே, அவர்களை ஜீவனை கசப்பாக்கினார்கள். ஆமே, ஸ்தோத்திரம். அப்படி போல நம்ம வாழ்க்கையில ஆமீன் நெருக்குகிறவர் ஆலோட்டிகள். ஆமீன், எதுலயோ நம்மளை சாத்தான் நெருக்கிறான். ஆண்டவர் பார்க்கிறார், என் ஜனம் நான் படுகிற என் ஜனம் படுகிற உபத்திரவத்தை, வேதனையை, நெருக்கத்தை, ஆமீன் நெருக்கத்தை நான் பார்த்தேன். ஆண்டவர் சும்மா இல்லைங்க, இஸ்ரவேல் படுகிற உபத்திரவத்தை, வேதனைய, நெருக்கத்தை கர்த்தர் பார்த்தார். ஆமீன். கர்த்தர் யாத்திராகமம் 3:7-8 படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நான் பார்க்கவே பார்த்தேன்னு சொல்லி நான் சும்மா இருக்க மாட்டேன். என் சனத்தை இந்த நெருக்கத்திலிருந்து, இந்த ஒடுக்கத்திலிருந்து, இந்த இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்து அவர்களை பாலும் தேனும் ஓடும் நலமான தேசத்துல வைப்பேன் வாக்கு பண்ணினார், வைத்தார். அப்ப நம்மள ஆமேன், நான் உன் பட்சத்திலிருந்து உன்னை கண்ணோக்குவேன். ஆமேன். ஆகார கண்ணோக்கி பார்த்த கர்த்தர், ஆமேன், இஸ்ரவேல் ஜனங்களை கண்ணோக்கி பார்த்த கர்த்தர், ஆமேன், நெருக்கப்பட்ட இடத்திலிருந்து, ஒடுக்கப்பட்ட இடத்திலிருந்து, ஆமேன், இக்கட்டுப்பட்ட இடத்திலிருந்து விடுவித்து நலமும் விசாலமான இடத்திலே கொண்டு போய் கர்த்தர் அந்த சனத்தை ஆசீர்வதித்தார் பார்க்கிறோம். இம்மாதத்துல கர்த்தர் உங்க பட்சத்திலிருந்து உங்களை காண்கிற தெய்வம். ஆமேன். எசேக்கியாவின் கண்ணீரை கண்ட கர்த்தர் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆகையால் நம் வாழ்க்கையில் இம்மாதத்தில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கூட்டுவார், நன்மையை கூட்டுவார், ஆமே, கிருபையை கூட்டுவார். ஏதோ கர்த்தர் ஒன்றை கூட்டி கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். கூட்டி கொடுக்கிறார். எசேக்கியாவை கண்டு அவனுடைய ஆயுசு நாட்களை கூட்டினது போல நம்ம வாழ்க்கையிலோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மாசத்தில் உங்களுக்கு ஆமேன் ஆண்டவர் வச்சிருக்க பங்கு ஆசீர்வாதம் உங்களுக்கு கூடுதலா வரும் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்குரைக்கிறார் என்று நம்ம பார்க்கின்றோம். அடுத்தது பாருங்க, எசேக்கியேல் 36:10 அங்க படிச்சு பார்த்தா அது சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் தேசம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, இஸ்ரவேல் தேசம் உடைந்து கிடக்கிறது என்று பார்க்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார், உடைக்கப்பட்டு இடிக்கப்பட்டு கிடக்கிற இந்த ஸ்தலம், இந்த இடம் திரும்ப கட்டப்படும்,
தம்முடைய தீர்க்கதரிசி மூலம் சொன்னார் என்று பார்க்கிறோம். அப்படியே இஸ்ரவேல் தேசத்தை மறுபடியும் கட்டி எழுப்பினார் என்று பார்க்கிறோம். ஆமீன். ஏசாயா புஸ்தகம் 61:4 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா புஸ்தகம் 61வது அதிகாரத்தில் 4ஆம் வசனம் பாருங்க. நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பாருங்க, ஆதியில நிர்மலமானவைகளை எடுப்பித்து பாருங்க, தலைமுறை தலைமுறையா ஏதோ ஒண்ணு தலைமுறை தலைமுறையா இடிஞ்சு கிடக்குது நம்ம குடும்பத்துல, வம்சத்துல. பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். நீங்கள் திரும்ப கர்த்தர் புதிதாய் உங்களுக்கு கட்டுவார், புதிதாய் கட்டுவார்கள். அல்லேலூயா. நீங்க அதே எசேக்கியேல் 36, 35, 36 படிச்சு பாருங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, வனாந்தரம் ஏதெனி போல மாறும். ஆமீன். பாழான இடம் பயிர் நிலமாய் மாறும். பாழான இடம், தரிசான இடம் எப்படி மாறுமா? பாழாய் கிடந்த தேசம் பாருங்க, ஏதேன் தோட்டத்தை போல ஆயிற்று. பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடி ஏற்றப்பட்டவைகளாய் மாறும். குடியேற்ற. அடுத்தது 36. கர்த்தராகிய நான் பாருங்க, கர்த்தராகிய நான் இடிக்கப்பட்டதை நிர்மூலமானவர்களை மறுபடியும் கட்டுகிறேன். என் தரிசான இடமெல்லாம் உன் வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் வறுமை தரித்திரம் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் வறுமை தரித்திரம் இருக்கோ, அது பயிர் நிலமாய் மாறும், ஆசீர்வாதமாய் மாறும். சாபம் ஆசீர்வாதமாய் மாறும். தரிசான இடம் சாபம் நிறைஞ்ச இடம், ஆனா பயிர் நிலம் ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். ஒருவேளை உன் வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் தரிசான இடம் இருந்தோ அதெல்லாம் ஆசீர்வாதமாய் இடமாய் மாறும், ஆசீர்வாதம் இடமா மாறும். அப்போ வாழ்க்கையில ஆமே சோத்திரம், உங்க வம்சத்துல உங்க குடும்பத்துல தலைமுறை தலைமுறையா இடிக்கப்பட்டது. ஆமே, அது எல்லாம் இடிக்கப்பட்டது. இம்மாதத்தில் கர்த்தர் நீங்கள் புதிதாய் கட்டுவீர்கள். கர்த்தர் கட்டுவார். கர்த்தர் உன் குடும்பத்தை கட்டுவார், இடிந்த குடும்பத்தை. ஆமே, உன் வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் ஆமே சாத்தான் இடிச்சு போட்டானோ கர்த்தர் இம்மாதத்தில் அதை கட்டுவார், திரும்ப கட்டுவார். மறுபடியும் இஸ்ரவேலின் கண்ணியே, கர்த்தர் உன்னை மறுபடியும் கட்டு வைப்பார். ஆமே, மறுபடியும் கட்டு வைப்பார். அது ரூத்து 4 நினைக்கிறேன். ஆமா, இஸ்ரவேலை கட்டு வைத்த லேயாள் ராகாலை போல கர்த்தர் உங்க குடும்பத்தை கட்டு வைப்பார். கர்த்தர் கட்டு வைப்பார் மாதத்துல. எங்கெங்கெல்லாம் சாத்தான் இடிச்சானோ, எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணானோ, அந்த இடம் நஷ்டம் லாபமாய் மாற்றுவார். ஆமே, ஆமே ஸ்தோத்திரம். துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமே, குறைவுகள் நிறைவாய் மாறும். கர்த்தர் அதை செய்வார். இருள் வெளிச்சமாய் மாறும். கசந்த வாழ்க்கை மதுரமாய் கர்த்தர் மாற்றுவார். மாற்றுகிற மாசம் இந்த மாசம். அதான் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கார் என்று பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. எசேக்கியேல் புஸ்தகம் 36வது அதிகாரத்துல ஆமே 11வது வசனத்தை படிக்கிற பொழுது அங்க என்ன சொல்ற, 3 காரியத்தை சொல்லுகிற. ஒண்ணு, இஸ்ரவேலின் மனுஷரை மிருக ஜீவன்களையும் பாருங்க. அப்ப முதல்ல சொல்றாரு, ஆமா இஸ்ரவேல் மனுஷர்களை மந்தையில் ஆமீன் ஆடுகள் என்னது ஆடு மாடுகள் பலுகி பெருகுவது போல நான் மனுஷரை பலுகி பெருகும்படி செய்வேன். 2வது பாருங்க, பூர்வ நிலையில வாசிங்க, பூர்வ நாட்களில் நீ இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்களை முந்தின சீரை பார்க்கலாம் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேனாம். அல்லேலூயா. அப்ப 3 காரியம் சொல்றார் அந்த 11வது வசனத்துல. மனுஷரை பலுகி பெருகும்படி செய்வார். மனுஷரை பலுகி பெருகும்படி செய்வார். ஏன்னா மனுஷருக்கு குறைஞ்சு இருக்கிறது, அதனால பலுகி பெருகும்படி செய்வார். பூர்வ நிலையில நீங்க எப்படி இருந்தீர்களோ அதே நிலையில் திரும்பவும் நீங்கள் நிலை நிறுத்த
படுவீர்கள். அப்படின்னா இழந்ததை திரும்ப தருவார். ஆமே. இழந்ததை கர்த்தர் நிச்சயமார் தருவார். இழந்த நன்மையை திரும்ப தருவார். எதெல்லாம் இழந்தீர்களோ அதை தர. அவ பூர்வத்துல நல்லா இருந்திருப்போம். அதான் யோபு சொல்ற பாருங்க, சொல்லுகிறாரு 29:2. ஆமா, கடந்த சென்று போன மாதங்களில் இருந்த அந்த செல்வ செழிப்பு, அந்த சீர், அந்த நன்மைகள் எனக்கு உண்டாயிருந்த அந்த சீர் இப்போது இருந்தா. அப்போ சென்று போன காலையில் அவனுக்கு எப்படி இருந்தது? நல்ல எப்படி இருந்தது? இப்போ என்ன எல்லாத்தையும் இழந்து ஒண்ணு இல்லாம இருக்கான். ஆமா, சோத்திரம். அவன் ஐஸ்வர்யவனா இருந்தான். கிழக்கத்திய புத்திரிகளே ஐஸ்வர்யன். இப்போ யோபு ஓட்டையாண்டியா இருக்கிறான். இந்த வார்த்தையை சொல்லும் ஓட்டை. அப்போ ஒண்ணு இல்லை. அவன் அது கீழே சொல்லப்பட்டிருக்கிறது 29:6-17. நெய்யினால பாதத்தை கழுவுனானாம். அவனுக்கு வேலையாட்கள், பிள்ளைகள், வீடு எல்லாம் இருந்துச்சு. இப்போ ஒண்ணு இல்லை. அந்த சீர் எனக்கு இருந்தா, அந்த அந்த சீர் இருந்தா எனக்கு நலமா இருக்கும் அப்படின்னா இழந்ததை கர்த்தர் அந்த பூர்வ நிலையில இருக்கும்போது எதெல்லாம் இழந்தீர்களோ கர்த்தர் இம்மாதத்தில் அதை தருவார். கர்த்தர் இம்மாதத்தில் நினைச்சு. அப்ப முந்தின நன்மையை பார்க்கலாம் பிந்தின நன்மை அதிகமா இருக்கும். நீ இழந்ததை பார்க்கலாம் ரெட்டிப்பா இருக்கும். கர்த்தர் தாரது ரெட்டிப்பா இருக்குன்னு பார்க்கிறோம். முந்தின சீரை பார்க்கலாம் பிந்தின சீர் அது நற்சீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கலாம் பிந்தின ஆலயத்தின் மகிமை அது பெரிதா இருக்கும். முந்தின திராட்சரசத்தின் ருசியை பார்க்கலோ பிந்தின திராட்சரசத்தின் ருசி அதை விட அதிகமா இருக்கும் என்று பார்க்கிறோம். ஆமேன். அப்படின்னா நம்முடைய முந்தின வாழ்க்கையில் அனுபவித்த நன்மைகள், அனுபவித்த ஆசீர்வாதங்களை விட இந்த மாதத்தில் நீங்கள் அனுபவிக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள் அதிகமா இருக்கும். இம்மாதத்தில் அனுபவிப்பீர்கள். அதுதான் கர்த்தருடைய வாக்கு என்று பார்க்கிறோம். அதற்கு தான் கர்த்தர் உங்களை உடன்படிக்கை பண்ணுகிறார். இப்படி நான் செய்யும்படி, ஆமா, நீங்களும் உங்க குடும்பமும் பலிக்கு பெருகும்படி உங்களோட நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன். இப்படியே இம்மாதத்தில் நான் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு அப்படியே மாதத்தில் செய்து முடிப்பாரா?